வாரிசு திரைப்படத்துடைய கலை இயக்குனரான சுனில் பாபு அவர்கள் மாரடைப்பால் மரணம் அடைஞ்சிருக்காரு. இந்த ஒரு செய்தி சினிமா வட்டாரங்களில் எல்லாத்தையுமே பயங்கரமான சோகத்துக்கு ஆளாக்கியிருக்கு. நிறைய பிரபலங்கள் பார்த்தீங்கன்னா இவருக்கு இரங்கல் தெரிவிச்சிட்டு இருக்காங்க. பிரபல மலையாள சினிமா இண்டஸ்ட்ரியோடைய ஆர்ட் டைரக்டரான சுனில் பாபு அவர்கள் கடந்த சில நாட்களாகவே உடல்நிலை சரியில்லாத காரணத்தினால ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆயிருந்ததா சொல்லப்படுது. இந்த ஒரு நிலையில் இப்போ பார்த்தீங்கன்னா மாரடைப்பால் அவர் மரணம் அடைஞ்சிருக்காரு. இந்த ஒரு நிலையில் நேற்று மாரடைப்பால் மரணம் அடைஞ்சிருக்காரு. மலையாள சினிமா இண்டஸ்ட்ரியில் பல படங்களுக்கு ஆர்ட் டைரக்டராகவும் ப்ரொடக்ஷன் டிசைனராகவும் ஒர்க் பண்ணியிருக்காரு. ஸோ இவருடைய கரியரை பார்த்தீங்க அப்படின்னா சபுஸ்ரீல் அப்படிங்கிற ஒரு ப்ரொடக்ஷன் டிசைனர் கிட்ட அசிஸ்டண்ட்டாக ஜாயின் பண்ணி அவருடைய கரியரை ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. இவர் கேரளா ஸ்டேட் ஃபிலிம் அவார்டும் வின் பண்ணியிருக்காரு பெஸ்ட் ஆர்ட் டைரக்டர் அப்படிங்கிற ஒரு கேட்டகரிக்காக. அண்ட் மலையாள மூவிஸ் மட்டும் இல்லாமல் தமிழ், தெலுங்கு, பாலிவுட் மூவிஸ்லையும் இவர் ஒர்க் பண்ணியிருக்காரு. சமீபத்தில் பார்த்தீங்கன்னா சீதாராமம் படத்துலையும் அண்ட் இப்போ வர இருக்க வாரிசு திரைப்படத்துக்கும் இவர் தான் பார்த்தீங்கன்னா கலை இயக்குனராக இருந்திருக்காரு. அது மட்டும் இல்லாமல் தமிழில் கஜினி, வில்லு போன்ற பிரபல படங்கள்லையும் ஒர்க் பண்ணியிருக்காரு. மலையாளத்தில் பெங்களூர் டேஸ் படத்துலையும் ஒர்க் பண்ணியிருக்காரு. அண்ட் ஹிந்திலையும் பார்த்தீங்கன்னா நிறைய பிரபலமான படங்களில் இவர் ஒர்க் பண்ணியிருக்காரு. உண்மையாலே இவருடைய இழப்பு மிகப்பெரிய இழப்பு சினிமா இண்டஸ்ட்ரிக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ இவருக்கு நெருங்கிய வட்டாரங்கள், இவருடைய நண்பர்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியாஸில் அவங்களுடைய இரங்கலை தெரிவிச்சிட்டு இருக்காங்க. இந்த ஒரு சம்பவம் சினிமா வட்டாரங்களில் பயங்கரமான சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அவருடைய ஆத்மா நல்லபடியாக சாந்தி அடையணும் அப்படின்னு எல்லாரும் ப்ரே பண்ணிப்போம்.